எப்படி எப்படி இருந்தது சத்தம்? எக்கோ. ஹலோ ஹலோ லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர் அப்பா, தயவு உள்ளவர், இரக்கம் நிறைந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த அற்புதங்களை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே, கொஞ்ச நேரம் அவைகளை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கலாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது போதாது போதாது. நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை நாம் உயர்த்தலாமே. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல 6 நாளும் கர்த்தர் நல்ல நமக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்ம நல்லா வேலை செய்யும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு தெம்பை கொடுத்து நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த நாளில், அந்த 7ஆம் நாளில கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கும்படியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி, சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி, அந்த சிந்தனைகள் அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு ஆண்டவரை மாற்றும் நேராய் நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆபத்து வருகிற நேரத்துல ஆண்டவரே எங்க கூட இருந்து எங்கள் ஆபத்துகள் எல்லாம் நீர் போக்கி ஆண்டவரே எங்களை காத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்துல எங்களுக்கு பலத்தை தந்த தேவனே, சத்துவம் இல்லாத நேரத்துல எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்க எந்த காரியம் எல்லாம் நினைச்சு நாங்க ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. உடைய கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல நாங்க வந்து நின்று இருக்க முடியாதப்பா. இந்த கிருபை இல்லைன்னா இந்த நாளில் உண்மை நாங்கள் ஆராதிக்கவே முடியாதப்பா. இந்த கிருபை இல்லைன்னா இந்த நாளில் நாங்கள் ஜீவனோட இருந்திருக்க முடியாதப்பா. எங்களை இதுவரைக்கும் காத்து வந்த தேவனே, இதுவரைக்கும் எங்களை காத்து வந்த தெய்வமே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உம் வேலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உம் வேலத்தான். நன்றி நன்றி ஐயா. ஆமென் சொல்லலாமே. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். உங்காரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீ நன்றி ஐயா. உங்காரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமாண்டவரே. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டியே உம் வேலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டியே உம் வேலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். 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 ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இதுவரை எங்களை காத்து வந்த எபினேசரே, இனியும் நீர் காக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஆவியானவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, எங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற நேரத்துல அனுகூலமான துணையா இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆவியானவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா
இப்படி கண்ணினிமையை போல எங்களை காத்து வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விழுவாதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நாங்கள் வியாதியில படுக்காதபடிக்கு ஆவியானவரே எங்களை நிலைநிறுத்தினீரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய அன்புக்காக, உடைய அரவணைப்புக்காக ஆண்டவரே அப்பா, நீர் எங்க மேல வைத்திருக்கிற பாசத்திற்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி பலியேற எடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படிக்கலாம். சங்கீதம் சங்கீதம் 74. மக்கி என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் வாசிக்கும் போது கொஞ்சம் எழுந்து நின்று அவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுங்காலமாக பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தும் கெடுத்து போட்டான். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்னிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்கிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்வங்களின் தலைகளை உடைத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதையும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றென்றைக்கும் மறவாதையும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளியுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னுடைய சத்துருக்களே ஆண்டவரத்தை மறவாதீர்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. ஆமென் ஆமென். ஒரு புதிய பாடலை பாடி கத்திருக்கின்று நம்ம காணிக்க செலுத்தலாம். ஏற்கனவே குரூப்ல அனுப்பிச்சிருக்கல, குரூப்ல அனுப்பிச்சா இல்ல எப்ப காணுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு
ஆச்சரியமானவரே என் பார்வையில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் பார்வையில் அதிசயமானவரே. ஆமென். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சமூகத்தில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த கடன்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிற கரங்களை திடப்படுத்துங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அங்கே உட்காரலாம். அப்படி யாரு வீட்லயும் வைக்காத பட்சத்தில் இங்க நடக்கும் சபையில, சரிங்களா? இந்த வாரம் வியாழக்கிழமை பிரேயர் யார் வீட்டில் வைக்கணும்னு சொல்லிடுங்க. அதை நாங்கள் எழுதி வச்சுட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா வீட்டு பிரேயர் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக தான் அந்த பிரேயர். ஊழியக்காரங்களாம் வந்து விசுவாசிங்களாம் வந்து ஜெபிக்கும் போது குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், வறுமைகள் எல்லாம் மாறும், ஒரு சில அற்புத அடையாளங்கள்லாம் கர்த்தர் செய்வார், சரிங்களா? வீட்டில் ஒரு பிரேயர் வைக்கணும். வியாழக்கிழமான வீட்டு பிரேயர் ஒரு லைனாக வரும். யார் யார் வீட்டில் எப்போ வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா? இந்த வாரம் வியாழக்கிழமை என்ன தேதி வருது? 27ஆம் தேதி யார் வீட்டில் வைக்கலான்ட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க, நம்ம வைக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவைகளை கர்த்தர் தேவைகளுக்காக நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸு நமக்கு தேவை, இது கிடையாது நம்மளுது, இன்னும் நம்ம பெருசாக வாங்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு தேவை பிஎம் சிஸ்டமை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக, சபையை கட்டணும், தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உம்மை நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, விசேஷமாய் உங்களுடைய சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பிஎம் சிஸ்டம் இல்லாமல் இருக்கு. கர்த்தர் ஆண்டவரே அப்பா இந்த தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நல்ல ஒரு ஸ்டேஞ்சர் வாக்கு ஆம்பிளிஃபையர் எல்லாம் நாங்கள் வாங்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே அப்பா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா நீர். ஆண்டவரே அப்பா சோதரன் கர்த்தாவே இதெல்லாம் எங்க சபைக்கு தேவையா இருக்கிறதோ கர்த்தர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த வல்ல பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி தேவாலயத்தை கட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளும் கர்த்தர் நீர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா அந்த சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. ஆண்டவரே விசுவாசிகளை விசுவாசத்துல நிலைத்து நிற்கும்படியாக, சோர்ந்து போகாதபடிக்கு அனுதினமும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் தேடுகிற குடும்பமாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல எல்லாம் தேவையா இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை காணவில்லை, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னாக்கா அதை கேட்டு அப்படியே செய்தவன் யாரு? புத்தி உள்ளவன், புத்தி உள்ளவள். நான் ஒரு விஷயத்த சொல்லி அது சரியா செய்யாம போறவங்க யாரு? புத்தி இல்லாதவங்க. அல்லேலூயா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அந்த கட்டளைக்கு நாம் என்ன பண்ணோம்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறவங்க தான் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. உதாரணம் நம்ம பார்த்தோம்ல, ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் புத்தி இல்லாதவங்க. நான் அடிக்கடி தாலுகா ஆஃபீஸ் ரூட்டை நான் பயன்படுத்துவேன். எல்லாம் படிச்சு புள்ளில வந்து என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய் கொடுத்து மனு எழுதுவாங்க. என்னது
100 ரூபாய் கொடுத்து மனு எழுதுவாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு புத்தி உள்ள பிள்ளைங்களா புத்தியற்ற பிள்ளைங்களா? ஆமா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு லெட்டர் எழுதி தெரியாது, காலேஜ் படிக்குது, ஆனா நல்லா படிக்கும், நல்ல புத்தி இருக்கும், ஆனா எப்படி எழுதுன்னு தெரியாது. ஆமா, ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்க வேண்டிய இடங்க ஆரம்ப பள்ளியிலே என்ன பண்ணுது, ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ள ட்ரைனிங் கொடுத்தாங்க சின்ன ஸ்கூல்ல. நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலும் புத்தி உள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கணவர் சொல்கிறதோ இல்ல மாமியார் சொல்கிற காரியமோ தகப்பனார் சொல்கிற காரியமோ நம்ம கூர்மையாக அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கேட்ட செயல்படும் போது நாம் புத்தி உள்ளவர்களாக அவர்களுக்கு தெரியும். ஆமென். நாம் ஒன்று சொல்றேன், அவன் ஒன்று செய்கிறான், என்னன்னு காது கேட்கறது தெரியல, என்ன நினைச்சுக்கிறான்னு தெரியலையே, என் வார்த்தை கொஞ்சம் மதிப்பு கொடுக்க மாட்டேன். மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ண மருமக பார்த்தியானா மாமியார் சொல்ற காதுக்கு சரியா காது கொடுத்து நாம என்ன பண்ணோம், கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றாங்க, பிள்ளைங்க பாருங்க, நம்ம சொல்லிட்டே இருப்போம், சரி நான் போயிட்டு ஓடுவாங்க, ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா கேட்காம திரும்பி போயிட்டு வருவோம். அம்மா நீங்க சொல்லுவதில்லை, கடைசியா நான் சரியா கேட்கல சொல்றாங்க இல்லையா? புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்களா, அவங்க போகும்போது கையில் என்ன கொண்டு போனாங்க, தீவெட்டி எண்ணெயை கொண்டு போனாங்க. என்னது, தீவெட்டியோட எண்ணெயை போனாங்க. இந்த இடத்துல வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் சுத்திரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக கெட்ட வசனம், புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா 8 பேர் போனாங்க, மொத்தம் 10 பேர் போறாங்க. என்னது 10 பேர். 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகள். 2ஆம் வசனம், அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 பேர் யாரு, புத்தி உள்ளவங்க, 5 பேர் யாரு, புத்தி இல்லாதவங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கு விரும்புறோம், சத்தம் வரலையே, புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம புத்தி உள்ளவர்கள் எப்போது எவரிடையும் எல்லா விஷயத்திலையும் ரெடியா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ இந்த கஷ்டம் துக்கம் பாத்துக்கலாம், எது வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், நம்ம பாத்துக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த 8ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த வேதத்தை பார்க்கிறோம், 5 பேர் புத்தி இல்லாதவங்க இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் பார்க்க போறாங்க. அங்க போவாங்க, 5 பேர் என்ன பண்ணாங்க, தனக்கு உண்டான எண்ணெய் கையில் கொண்டு போனாங்க. மனவாளன் எப்போ வருவாருன்னு தெரியல, நம்ம போறது எவ்வளவு தூரம் தெரியல, போறதுல அடைஞ்சு போச்சு, இருட்டாயிடுமே, போக முடியாதுன்னு 5 பேர் தனக்கு உண்டான தேவையான எண்ணெயை கொண்டு போனாங்க. ஆனா 5 பேர் தனக்கு தேவையான எண்ணெயே அவர்கள் கொண்டு போகல. ஆனா அவன் 5 பேர் நினைக்கும் போது சொல்றாங்க, நாங்க எண்ணெய் கொண்டு வரல, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனம் தான் சொல்லுது. 8ஆம் வசனம் வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், இந்த பரிசுத்த வேதத்தை சொல்லும் போது பாருங்க, அவங்க புத்தி இல்லாத என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. எங்க போறாங்க, 11ஆம் வசனம் வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்தில் பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வாசமாய் ஒப்பு கொடுத்து ஆமென், ஹல்லேலூயா இருக்கிறது. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
நீதிமொழி எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத தன் ஸ்திரீயோ கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். முதலாம் வசனத்தை வாசி. புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அந்த குடும்பத்தை, அந்த ஊழியத்தை அவள் விட்டு ஓடுகிறாள். அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். கிறிஸ்துவுக்குள்ளாக வருகை மட்டும் நாம் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தியற்ற காரியங்கள், சண்டை, உச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, பில்லிசுனியம், மந்திரம், ஏவல், ஜாதகத்தை நம்பி ஓடாதபடிக்கு, புத்தியற்ற காரியங்கள் நம்ம செய்யாதபடிக்கு புத்தி உள்ளவர்கள் ஆண்டவர் வருகை வரைக்கும் நம்ம புத்தி உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? மகபலமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள் என்று ஆண்டவரே கடைசி 3 வசனத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, புத்தியற்ற காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, என் சொந்தக்காரன், என் நண்பன், நான் வேலை செய்யற இடத்துல புத்தி இல்லாம பேசியிருக்கேன், புத்தி இல்லாத காரியங்களை செய்திருக்கேன். ஆண்டவரே, தயவா நீர் எங்களை மன்னித்து புத்தி உள்ளவராக நாங்கள் வாழும்படியாய், எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்தும்படியாக, எங்கள் சபையை நாங்கள் நடத்தும்படியாக, ஆண்டவரே, எங்கள் நம்பி தந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த புத்தி உள்ள ஸ்திரீ புத்தியற்ற ஸ்திரீகளை புள்ளபடிக்கு நாங்கள் புத்தி உள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரே, புத்தி உள்ள தலைவர்களாக நாங்கள் செயல்படும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, புத்தியற்ற வேலைக்காரர்களாக ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே புத்தியற்ற கேர்லெஸ்ஸாக நாங்கள் வேலை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, புத்தி உள்ள மனைவியாக நாங்கள் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் புத்தி உள்ள மகளாக இருக்கும்படியாக அப்பா நீதிமொழிகள் வாசிக்கிறோமே 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போல ஆண்டவரே புத்தி உள்ள மகளாக ஆண்டவரே நாங்கள் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிணைய சொத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீதிமொழிகள் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே 26:16 ஆண்டவரே, புத்தி உள்ள மது உத்தரவு ஆண்டவரே ஒருத்தர் சொல்லும் போது சரியா கேட்காம ஆண்டவரே நாங்கள் பதில் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிற புத்தி உள்ளவராக நீர் எங்களை மாற்றுவடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மட்டும் தகப்பன திருச்சபைகள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா கண்டு விதமான பாடலாக ஆண்டவரே பாடாதபடிக்கு ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனையாக நாங்கள் ஆராதனை செய்ய முடியாது. ஆண்டவரே ரோமரை வாசிக்கிறோமே ஆண்டவரே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுறது போல எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும்படியாக ஆண்டவரே திருச்சபை ஆராதனை ஆண்டவரே உகந்த காணிக்காக இருக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதித்த ஆண்டவரே ஊழியக்காரமா உங்களுடைய கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள் எங்களுடைய ஆராதனைகள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உகந்ததாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கடைசி வாசனம் வாசித்தோம். ஆண்டவரே, நீதிமொழிகள் ஆண்டவரே 14:1 வசனம் புத்தி உள்ள ஸ்திரீகளை பார்த்து வாசித்தோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாக இருந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய முடியாக நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து உங்கள் வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நம்பின எங்க சொந்தக்காரங்க, எங்களை நம்பின எங்க நண்பர்கள் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற விசுவாசிகளே ஒரு காலம் புத்தியற்றவளாய் நாங்கள் அவங்க இடத்துல நடக்காதபடிக்கு எங்கள் நாவுகளை அப்பா அடக்கி பாதுகாத்து வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். புத்தியற்றவனாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் நடையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த நாளை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே. ஆமா, யாவது சொல்லுவோமாக. என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த அனுநாயகம் கூடுவது யாவரோடு கத்திர வரைக்கும் மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும்